Hey guys, welcome back to my channel. So hope you all doing good. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சூப்பர் டூப்பர் வீடியோ பார்க்க போறோம். It's a haul. So நம்ம வந்து இன்னைக்கு ஒரு மீஷோ haul வீடியோ தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நான் காட்ட போற dresses and accessories எல்லாமே நீங்க டெய்லி வியர்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். லைக் காலேஜ், ஆஃபீஸ் அண்ட் கேஷுவலா வெளியில போறீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்து இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து ரொம்ப சூட்டபிளா இருக்கும். ஸோ இன்னைக்கு நான் வாங்கியிருக்க ப்ராடக்ட்ஸ்லாம் அந்த ப்ரைஸ்க்கு வர்த்தா, நீங்க அதை கண்டிப்பா வாங்கலாமா, கான்ஸ் அண்ட் ப்ரோஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ குயிக்கா வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு குர்த்தி செட் தான் பார்க்க போறோம். ஸோ இந்த கிரீன் கலர் பிரிண்டட் குர்த்தி நான் வாங்கியிருந்தேன். எவ்வளோக்கு தெரியுமா? இட்ஸ் ஜஸ்ட் 380 rupees. ஒரு 380 rupeesக்கு குர்த்தி அண்ட் பேண்ட் செட்டோட வந்து வருது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டா. ஸோ இப்படி தான் இருக்குது இந்த குர்த்தி. நான் சைடில் வந்து உங்களுக்கு வீடியோ ஒரு பிக்சர் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ என்னோடய வீடியோ ரெகுலராக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து நான் வரமகாலட்சுமி பூஜைக்கு வந்து வித்யா வீட்டுக்கு போயிருந்தேன். ஸோ அப்போ வந்து நான் இந்த குர்த்தி தான் வியர் பண்ணியிருந்தேன். ஸோ அங்கே நிறைய பேர் குர்த்தி ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு 3/4 ஸ்லீவ் குர்த்தி தான். ஸோ இதோட டாப்போட லென்த் பார்த்தீங்கன்னா நீக்கு பிலோவே வருது. நல்லாவே இருக்குது, குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. இது வந்து ஒரு கம்ப்ளீட் காட்டன் கிடையாது, காட்டன் மிக்ஸ்டு அந்த மாதிரி. ஸோ ஒரு 380 rupeesக்கு இந்த குர்த்தி ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லணும். அண்ட் இதோட பேண்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் சீ த்ரூவாக தான் இருக்கு. ஒரு ப்ரோ டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து யூஸ்வல் சைஸை விட இந்த மாதிரி குர்த்தி செட்லாம் வாங்கும்போது ஒரு சைஸ் எக்ஸ்ட்ராவாக வாங்கிக்கோங்க. ஸோ தட் பேண்ட் வந்து உங்களுக்கு அப்போ தான் எக்ஸாக்டான சைஸ் கிடைக்கும். பிகாஸ் எனக்குலாம் வந்துட்டு என்னோட எக்ஸாக்ட் சைஸ் வாங்கும்போது டாப் கரெக்டாக இருக்கும், பேண்ட் வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கும். அதனால் நான் வந்து ஒரு சைஸ் பெருசாக தான் எப்பயுமே வாங்குவேன். ஸோ இன்னொரு ப்ரோ டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மீஷோஸ்லாம் கொஞ்சம் கம்மி காசில் நீங்கள் குர்த்திஸ் வாங்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் அதை போடுறதுக்கு முன்னாடியே டெய்லர் கிட்ட கொடுத்தா அந்த தையல் இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்கு மேலே இன்னும் 2 தையல் போட்டு கொடுக்க சொல்லுங்கள். ஸோ தட் அது அவ்வளோ சீக்கிரம் கிளியாது. இல்லைனா வந்து வாங்கி ஒரு 2 to 3 times போடும் போது டக்குன்னு கிழிஞ்சிருச்சுன்னா நமக்கு தானே வேஸ்ட்டு. இந்த குர்த்தி செட்க்கு வந்துட்டு நான் 10க்கு வந்துட்டு ஒரு 7 marks கொடுப்பேன். இந்த ட்ரெஸ் வந்து நான் என்ன கலரில் எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அதே சேம் கலரில் எனக்கு ரிசீவ் ஆயிருந்துச்சு. ஐம் சூப்பர் ஹாப்பி அண்ட் ரொம்ப க்யூட்டாகவும் இருந்துச்சு. இது நீங்கள் காலேஜ், ஆஃபீஸ், டெய்லி வியர் எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் இது யூஸ் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ். ஸோ செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ ஸ்கர்ட். சடா! ஸோ இதுதான் இந்த ஸ்கர்ட். நல்லா வந்து நீக்குமே வந்து கீழே தான் இந்த ஸ்கர்ட் இருக்குது. நீக்குமே பிலோ லென்த்தில் தான் வந்து இந்த ஸ்கர்ட் இருக்குது. நீங்கள் வந்துட்டு நீ லென்த்லாம் போட மாட்டீங்க, அதுக்கும் கீழே தான் போடுவீங்கன்னா டெஃபினெட்லி யூ கேன் ட்ரை திஸ் ஸ்கர்ட் அண்ட் லுக் அட் திஸ் கலர் கைஸ். ஒரு லைலாக் கலரில் வந்துட்டு ரொம்ப ஏஸ்தட்டிக்காக இருந்துச்சு இந்த ஸ்கர்ட்டு. ஸோ ஒரு மாதிரி மார்பிள் பிரிண்ட் மாதிரி போட்டிருந்துச்சு, ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் சரி ஓகே ஒன்று ட்ரை பண்ணலான்னு சொல்லி வாங்கியிருந்தேன். ஆக்சுவலி இதில் வந்து 3 to 4 கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. க்ரீன், ரெட், பர்பிள் அந்த மாதிரிலாம். நான் லிங்க்ஸ் எல்லாமே வந்து டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த ட்ரெஸ் வந்து நான் ஆல்ரெடி போட்டுட்டேன். நான் போட்டப்போ வந்துட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இந்த ஸ்கர்ட் எங்கே வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. நான் இதோட ப்ரைஸ்க்கு இந்த ஸ்கர்ட் வந்து சூப்பர் வர்த் தான் சொல்லணும். இது வந்து அரௌண்ட் 200 rupees நினைக்கிறேன். நான் ஸ்க்ரீனில் இதோட ப்ரைஸ் உங்களுக்கு போடுறேன். ஸோ ஒரு 200 rupeesக்கு இந்த ஸ்கர்ட் வந்துட்டு ரொம்ப வர்த் அண்ட் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இதுக்கு வந்து லைனிங் எதுவுமே கொடுக்கல, பட் ஆனால் அவ்வளோ சீன் த்ரூவாலாம் இல்லை. பட் நான் ஸ்கர்ட்ஸ்லாம் வியர் பண்ணும்போது நான் உள்ளே வந்து டைட்ஸ் வந்து போட்டிருப்பேன். ஸோ அதனால் எனக்கு இது சீன் த்ரூவாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. பட் இது வந்து அவ்வளோ சீன் த்ரூவாகவே இல்லை, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இது வந்து நீங்கள் நிறைய டைப்ஸில் வந்துட்டு ஸ்டைல் பண்ணலாம். நானே வந்து 2 டைப்பில் ஸ்டைல் பண்ணியிருந்தேன். ஓவர் சைஸ்டு டிஷர்ட் போட்டுட்டு கேஷுவல் லுக்காக ஒரு தடவை ஸ்டைல் பண்ணியிருந்தேன். அண்ட் ஆல்சோ இப்போ நான் உள்ளே போட்டிருக்கேன் இந்த ஒயிட் டிஷர்ட் போட்டுட்டு நான் ஒரு தடவை ஸ்டைல் பண்ணியிருந்தேன். நான் உங்களுக்கு பிக்சர்ஸ்லாம் எங்கள் சைடில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து ஸ்டைல் பண்ணுறதுக்கு நிறைய விதம் இருக்குது. அதனால ஐ காட் இட் அண்ட் ஐம் சூப்பர் ஹாப்பி ஃபார் திஸ் பர்ச்சேஸ். ஸோ இதுக்கு நான் 10க்கு வந்துட்டு 9.5 கொடுப்பேன். ஸோ அந்த அளவுக்கு இந்த ஸ்கர்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கைஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு குர்த்தி செட் தான். ஸோ இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் ஒரு ட்ரெண்டிங் குர்த்தி போட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நிறைய பேர் வந்து இந்த குர்த்தியை வந்துட்டு ப்ளூ கலரில் வாங்கியிருந்தாங்க. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஐ காட் இட் இன் பிங்க் கலர். ஸோ இப்படி தான் இருக்குது குர்த்தி. ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. ஆக்சுவலி இட்ஸ் ஸ்லீவ்லெஸ் குர்த்தி. உள்ளே உங்களுக்கு ஸ்லீவ்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் ஸ்லீவ்லெஸ் போட மாட்டீங்கன்னா ப்ளீஸ் டோன்ட் பை திஸ் பிகாஸ் இதில் ஸ்லீவ் இல்லை. அண்ட் எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நெக் பேட்டர்ன் தான். ஸோ லேஸ் ஒர்க் வச்சு வி நெக் கொடுத்துருக்காங்க. யூஸ்வலி எனக்கு வி நெக்னா ரொம்ப பிடிக்கும். நான் இதுக்கு முன்னாடி காமிச்ச க்ரீன் குர்த்தியுமே வந்துட்டு வி நெக் தான். வி நெக் ரொம்ப பிடிக்கும்ன்றனால இந்த வாட்டி நான் 2மே வந்துட்டு வி நெக் தான் ட்ரை பண்ணியிருந்தேன். இதோட ப்ரைஸ் அரௌண்ட் 350 rupees. ஸோ 350 rupeesக்கு குர்த்தி அண்ட் பேண்ட்டும் சேர்ந்து வருது. ஸோ இட்ஸ் அ குட் டீல். அதனால ஐ காட். அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ளே வந்து ஒரு 2 to 3 தையல் போட்டுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு அது அவ்வளோ சீக்கிரம் கிளியாது.
இதில் ஒன் மோர் கான் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் பேண்ட் கூட உங்களுக்கு பெருசாக தெரியலை, பட் ஆனால் வந்து டாப் வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஸ்டைல் பண்ணிக்கோங்க. ஏன்னா இட்ஸ் குட், மற்றபடி குவாலிட்டி எல்லாமே வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த குர்த்திக்கு வந்து நான் 10க்கு 7 கொடுப்பேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் நான் இதுவுமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண கலரில் எக்ஸ்பெக்ட் பண்ண பேட்டர்னில் எல்லாமே சேமாக வந்துடுச்சு. ஐம் நாட் டிஸ்பாயிண்ட். நீங்கள் காலேஜ் ஆஃபீஸ் எல்லாத்துக்குமே போடலாம். வந்து நீங்கள் 2 வேஸில் ஸ்டைல் பண்ணலாம். லைக் டாப் போட்டுட்டு கீழே ஜீன் போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டட் போட்டு சைட் பிரைட் போட்டு ஒரு கேஷுவலாகவும் ஸ்டைல் பண்ணலாம். ஆரெல்ஸ் இதோட செட்டாக போட்டுட்டு லைக் ஜிமிக்கி அண்ட் ஆக்சிடைஸ்டு ஜுவல்லரிஸ்லாம் போட்டுட்டு ஒரு மாதிரி ட்ரெடிஷ்னலாகவும் ஸ்டைல் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஒரு ஹாப்பி பர்ச்சேஸ். இப்போ உங்களுக்கு காட்டுற ட்ரெஸ்ஸஸில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அந்த ட்ரெஸ் கலரோட ஹார்ட்டை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ தட் எனக்கு உங்களுக்குலாம் எது பிடிச்சிருக்கு, வாட் டைப் ஆஃப் ட்ரெஸ் யூ ஆர் லைக் அப்படின்றது எனக்கு தெரியும். அண்ட் நிறைய கேர்ள்ஸ் வந்துட்டு நான் வீடியோஸ்க்கு போடுற ட்ரெஸ்ஸஸ்லாம் அக்கா இந்த ட்ரெஸ் எங்கே வாங்குறீங்க, இந்த ட்ரெஸ்ஸோட லிங்க் கொடுங்க அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன். சில ட்ரெஸ்ஸஸ் வந்து நான் கடையில் நேரில் போய் ஷாப் பண்ணுறதுனால அதோட லிங்க்ஸ்லாம் என்னால் கொடுக்க முடியல. பட் இது எல்லாத்தோட லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக யூ கேன் கோ அண்ட் செக் இட் அவுட். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு 2 ஷார்ட் குர்த்திஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ரெகுலராக என் சேனல் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரீசெண்டாக வந்து ஹவு அப்சஸ்ட் டைம் வித் ஷார்ட் குர்த்திஸ்னு எனக்கு ரீசெண்ட் டைமில் வந்து ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால நான் சேம் பேட்டர்னில் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் 2 ஷார்ட் குர்த்திஸ் வாங்கியிருக்கேன். பார்க்கலாம். இதுதான் ஹவு பியூட்டிஃபுல்ல, ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்த்ததுமே. வந்துட்டு இதோட பிரிண்ட் ஒரு மாதிரி வைப்ரண்ட்டாக லைக் இந்த ராஜஸ்தானி பிரிண்ட்லாம் இருக்கும், டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான ஷார்ட் குர்த்தி. ஸோ இது வந்து அனார்கலி மாடலில் வர ஷார்ட் குர்த்தி. கரெக்டாக வந்து உங்களுக்கு பட்டுக்கு கீழே வர மாதிரி இருக்கும். ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ணது வந்து இந்த க்ரீன் கலர் தான். ஸோ ஒரு மாதிரி சட்டில் கலராக இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லி ஐ ஆர்டர்டு. பட் அதுக்கப்புறம் இந்த கலர் பார்த்ததுமே இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கலர் எனக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு தோணுனால ஒய் நாட் அப்படின்னு சொல்லிட்டு 2மே நான் ஆர்டர் பண்ணிட்டேன். இதோட ப்ரைஸ்க்கு வந்து இது சூப்பர் வர்த் தான் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா நான் காட்டுற எல்லாமே வர்த் அப்படின்னு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலி நான் 2-3 ட்ரெஸ் வந்து ஆர்டர் பண்ணிவிட்டு லைக் எனக்கு பிடிக்கலன்றனால நான் அதை ரிட்டர்ன் பண்ணிட்டேன். எது குவாலிட்டி ஓரளவுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அதை மட்டும் தான் இந்த வீடியோவில் நான் காட்டுறேன். ஸோ அதனால் எல்லாமே வந்து என்னடா இவ எல்லாமே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாலே நினச்சிக்காதீங்க. அண்ட் இட்ஸ் நாட் அ ஸ்பான்சர்ட் வீடியோ கைஸ். அண்ட் வாட் ஐ ஃபீல் இஸ், நான் இந்த ட்ரெஸ் வந்துட்டு இந்த 2 ட்ரெஸ்ஸுமே ஒரு டைம் போட்டுட்டேன். பட் இந்த கலர் வந்து எனக்கு தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணப்போ கலர் அவ்வளோவா போன மாதிரி தெரியல. பட் திஸ் ஒன் ரொம்ப லைட்டாக வந்து ஒரு கலர் போன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். பட் ஏன் இது போகல இது போச்சு அப்படின்லாம் எனக்கு தெரியல. பட் ஆனால் லைட்டாக இது கலர் போன மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாக இருக்குது. எனக்கு ஆர்டர் ரிசீவ் ஆகும்போது நான் எக்ஸ்பெக்ட் பண்ண கலர்லேயே தான் இந்த 2 ட்ரெஸ்ஸுமே இருந்துச்சு. ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. ஆஸ் யூஷுவல் இது வந்து நீங்கள் ஆஃபீஸ் அண்ட் உங்கள் காலேஜில் ஷார்ட் குர்த்திஸ் அலோனா டெஃபினட்டாக நீங்கள் இதை ஸ்டைல் பண்ணிட்டு போகலாம். ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஒரு டக்குன்னு வெளியில் போகிறோம், என்ன ட்ரெஸ் போடுறதுக்கு இல்லைன்னா ஒரு ஜீன் போட்டுட்டு இந்த குர்த்தி எடுத்து போட்டோன்னா that's enough. அந்த மாதிரியான ஒரு வைப் தான் எனக்கு இந்த ட்ரெஸ். ஸோ எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கும் ஷார்ட் குர்த்திஸ்லாம் ரொம்ப பிடிக்கும்னா யூ கேன் டெஃபினெட்லி ட்ரை திஸ் ஒன். ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதுக்கு வந்து நான் எவ்வளோ மார்க் கொடுப்பேன் அப்படின்னா ஒரு 10க்கு வந்துட்டு 6 கொடுப்பேன். பிகாஸ் திஸ் ஒன்க்கு கலர் போன ஒரே ரீசனுக்காக தான். மற்றபடி வந்துட்டு எல்லாமே நல்லா இருக்குது. அண்ட் நான் இது வந்து எல் சைஸில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஒரு விஷயம் சொல்லணும் என்னென்னா, நான் இது 2மே வந்துட்டு எல் சைஸில் ஆர்டர் பண்ணேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் டைம் போடும்போது எனக்கு ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு. பட் ஒன்ஸ் நான் அதை தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக எனக்கு டைட் ஆன மாதிரி, இந்த இடத்துல எனக்கு லைட்டாக வந்து டைட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு வந்துட்டு சைஸில் கொஞ்சம் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு சைஸ் எக்ஸ்ட்ராவே ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஸோ தட் தண்ணியில் போட்டதுக்கப்புறம் ஷ்ரிங்க் ஆச்சுன்னா கூட உங்களுக்கு உங்களோட எக்ஸாக்ட் சைஸ் கிடைக்கும். க்ளோதிங் எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ வந்து குட்டி இயரிங் ஆல் பார்த்துடலாம். ஸோ நான் மீஷோவில் வந்துட்டு ஒரு 3 இயரிங்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அதுதான் உங்களுக்கு இப்போ காட்ட போகிறேன். வந்து தனித்தனி பாக்ஸில் தான் வந்துச்சு. பட் நான் வந்துட்டு இந்த ஒரே பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு காட்ட போகிறது இந்த இயரிங்ஸ் தான். தெரியுதா? இயரிங்ஸ் தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலி இது பிக்சரில் பார்க்கும்போது எனக்கு இன்னும் குட்டியாக நான் ரிசீவ் பண்ணுவேன்னு நினச்சேன். பட் கீழே இருக்க அந்த பேர்ல் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப பெரிய சைஸில் வந்துருச்சு. நான் வந்து இந்த சைடில் உங்களுக்கு பிக்சர் வந்து அட்டாச் பண்ணுறேன். எனக்கு வந்து பர்சனலாக இது அவ்வளோவா பிடிக்கல. பிகாஸ் எனக்கு கீழே இருக்க பேர்ல் வந்து ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. குவாலிட்டி வைஸ் இட்ஸ் குட் தான் நான் சொல்லணும். பிகாஸ் குவாலிட்டி வந்து எந்த டேமேஜும் இல்லாமல் கலருமே வந்துட்டு கோல்ட் கலரில் நல்லா நீட்டாகவே தான் ரிசீவ் ஆயிருந்துச்சு. பட் கீழே இருக்க பேர்ல் பெருசாக இருக்கனால this is not so my type அப்படின்ற மாதிரி இருக்குது. நான் pearl earrings தான் மோஸ்ட்லி போடுவேன். பட் இதுதான் என்னோட மேக்ஸிமம் சைஸ். இது வந்துட்டு ரொம்பவே பெருசாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுதா? ரொம்பவே பெருசாக இருக்க மாதிரி ஃபீலாக இருந்துச்சு. அண்ட் இட்ஸ் அரவுண்ட் 150 கைஸ். இது வந்து 150 rupees. அண்ட் 150 rupeesக்கு வந்துட்டு இது வர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா
டெஃபினட்டாக நோன் தான் நான் சொல்வேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபேன்சி ஸ்டோர் போனோம்னாலே நமக்கு வந்து ஒரு 50-60க்குள்ளேயே இந்த மாதிரி இயரிங்ஸ்லாம் கிடச்சிரும். ஸோ 150 ருபீஸ்க்கு இட்ஸ் நாட் வர்த்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் இயரிங் பார்த்தீங்கன்னா இந்த க்யூட்டான ரோஸ் இயரிங் தான். ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு பார்க்கும்போது. அண்ட் சேம் இதுவுமே நான் சைஸ் வந்து இவ்வளோ பெருசாக வரும் அப்படின்னு நினச்சி ஆர்டர் பண்ணல. எனக்கு இந்த சைஸ் ரொம்ப பெருசாக வந்த மாதிரி தான் ஃபீலாக இருக்குது. ஃபார்ச்சுனேட்லி இதை நான் வந்துட்டு போடும்போது எனக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. கொஞ்சம் பெருசாகவே இருந்தாலுமே குர்த்தீஸ்க்கெல்லாம் ஸ்டைல் பண்ணும்போது இது ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதோட ப்ரைஸும் அரௌண்ட் 120 or 130. எனக்கு எதோட ப்ரைஸுமே தெளிவாக தெரில, சாரி கைஸ். நான் எல்லாத்தையுமே ஸ்க்ரீனில் போடுறேன். அண்ட் இதோட ப்ரைஸும் வந்து நீங்கள் 150, 120, 130க்குலாம் இது வர்த்தான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக இல்லைன்னு தான் சொல்லணும். பிகாஸ் இது ஆஸ் யூஷுவல் தாங்க. இது வந்து ரொம்ப வேறு லெவல் குவாலிட்டியாக இருக்குது அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். இது நம்ம நார்மல் ஃபேன்சி ஸ்டோர்லலாம் போனீங்கன்னா ஒரு 50-60 அதே ப்ரைஸ் தான். 50-60க்கே உங்களுக்கு இந்த மாதிரி இயரிங்ஸ்லாம் கிடைக்கும். ஸோ 150க்கு வந்து திஸ் இஸ் நாட் ஸோ வர்த். பட் ஆனால் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அது போட்டுக்கலாம். லாஸ்ட் இயரிங், திஸ் இஸ் மை அல்டிமேட் ஃபேவரட். டடா டடா. ஸோ இந்த க்யூட்டான ஹார்ட் ஷேப் இயரிங் தான். ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு பார்க்கும்போது. ஆக்சுவலி ஐ தாட் நான் ஆர்டர் பண்ணும்போது இது வந்து ஒரு ஒயிட் கலர் நினச்சேன். பட் இது வந்து ரொம்ப லைட் பிங்க் கலர். உங்களுக்கு தெரியுதா இதில் அப்படின்னு தெரில. பட் இது வந்து ரொம்ப லைட் பிங்க் கலர் தான். பட் போட்டப்போ ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இது வந்துட்டு நீங்கள் டெய்லி வியர்க்கே யூஸ் பண்ணலாம். லைக் காலேஜ், ஆஃபீஸ்க்கெலாம் வந்துட்டு டெய்லி வந்துட்டு நீங்கள் என்ன குர்த்தீஸ் போட்டாலுமே இது உங்களுக்கு செட் ஆகும். ரொம்ப ஃபார்மல் அவுட்ஃபிட்ஸ் போட்டாலுமே உங்களுக்கு இது செட் ஆகும். அண்ட் கேஷுவலாக நீங்கள் ஒரு ஜீன் டிஷர்ட் போட்டு போகிறீங்கனாலும் யூ கேன் வியர் திஸ். ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு இது. இதுவுமே வந்துட்டு அரவுண்ட் 150 கிட்ட தான். எனக்கு எதுவுமே தெரில. நான் இப்போ நான் காமிச்ச 3 இயரிங்குமே 120லேருந்து 150 ப்ரைஸ்க்குள்ளே தான் வரும். பட் இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. 150க்கு வர்த்தான்னு கேட்டிங்கன்னா இது கொஞ்சம் வர்த் அப்படின்னு தான் எனக்கு ஃபீல் ஆகுது. பிகாஸ் இந்த மாடல், ஸோ இந்த மாதிரி மாடல்லாம் வந்துட்டு அவ்வளோ ஈஸியாக ஃபேன்சி ஸ்டோரில் கிடைக்காது. மேபி கிடச்சதுன்னா உடனே வந்து கமெண்ட்டில் உனக்கு தெரியுமா அதெல்லாம் கிடைக்கும் அப்படின்லாம் வந்து சொல்லாதீங்க. ஸோ நான் தேடி பார்த்த வரையும் பெருசாக வந்துட்டு 50-60க்கெலாம் இந்த மாதிரி க்யூட்டான மாடல்ஸ்லாம் வந்துட்டு கிடைக்காது. அதனால 150 கொடுத்து நீங்கள் இதை வாங்கலாம். எங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும் வெளியில் 100 ருபீஸ்க்கே நாங்கள் வாங்கி காட்டுறோன்னா சூப்பர். ஸோ வாங்கிட்டிங்கன்னா வந்து ரொம்பவே சூப்பர், உங்களுக்கு தான் லாபம். பட் எனக்கு இது வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுக்கு வந்து நான் வந்துட்டு 10க்கு வந்து டெஃபினட்டாக 9 கொடுப்பேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இதுக்கு முன்னாடி காமிச்ச அந்த ரோஸ் இயரிங்க்கு நான் ரேட்டிங்ஸ் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து நான் ஒரு 7 கொடுப்பேன். ஒரு டாப்ஸ் அண்ட் குர்த்திஸ் காமிச்சாச்சு, ஜுவல்லரிஸ் காமிச்சாச்சு. லாஸ்ட்டாக ஒரு விஷயம் காட்டணும். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரிசீவ் ஆகும் போதே லிட்ரலாக இதே மாதிரி பேக்கேஜிங்கில் தான் எனக்கு இது ரிசீவ் ஆச்சு. ஸோ எப்படி இப்படி ஒரு பேக்கேஜிங்கில் கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு மொபைல் ரிங் லைட். ஸோ இது வந்துட்டு நான் மீஷோலேருந்து தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து 120 ருபீஸ் தான். சரி 120 ருபீஸ் தானே, ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து இந்த மாதிரி ஒரு செல்ஃபி லைட் மாதிரி கொடுக்குறாங்க. ஆல்சோ கூடயே வந்து ஒரு கேபிள் கொடுக்குறாங்க இதை வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு. ஆக்சுவலி 120 ருபீஸ்க்கு இது வந்து நல்லா தான் இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நான் வந்ததுமே வந்துட்டு உங்களுக்கு தெரியுதா, ஸோ இப்படி தான் இருக்குது என் ஃபேஸில் லைட். ஸோ உங்களுக்கு தெரியுதா, இவ்வளோ பிரைட்னஸ் இருக்குது. 3 செட்டிங்ஸ் இருக்குது. 1, 2, 3. ஸோ 3 செட்டிங்ஸ் இருக்குது. இதில் வந்துட்டு ஒரே லைட் தான். லைக் மெல்லோ, ஒயிட் அந்த மாதிரி 3 கலர்லாம் கிடையாது. ஒரே ஒரு ஒயிட் லைட் மட்டும்தான் இதில் இருக்குது. ஸோ 120 ருபீஸ்க்கு வந்து எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லைக் ஒரு டார்க் ரூமில் எடுக்கிறோன்னா டக்குன்னு ஃபோனில் வந்துட்டு செல்ஃபி கேமரா ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா, நான் வந்து செக் பண்ணி பார்த்தேன். ஆக்சுவலி வந்து லைட் கொஞ்சம் நல்லாவே பிரைட்டன் அப் பண்ணுது ஃபேஸை. பட் இதோட பெரிய கான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 20 மினிட்ஸ் யூஸ் பண்ணாலே சார்ஜ் போயிடுது கைஸ். மேக்ஸ் டு த மேக்ஸ் இதை கண்டினியூஸாக ஒரு 15 மினிட்ஸ் தான் உங்களால் யூஸ் பண்ண முடியுது. 15 மினிட்ஸ்க்கு மேலே ஃபுல்லாக சார்ஜ் டவுன் ஆயிடுது. அதுக்கப்புறம் திருப்பி வந்து ஒரு 1 hour சார்ஜ் பண்ணிட்டு ஒரு half an hour கிட்ட சார்ஜ் பண்ணிங்கன்னா அகைன் ஒரு 15 மினிட்ஸ் தான் ஒர்க் ஆகுது. 120 ருபீஸ்க்கு ஒரு எமர்ஜென்சி பர்பஸ்க்கு நமக்கு டக்குன்னு லைட் வேணும்னா இதை டக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் நல்லா தான் இருக்குது. இதுக்கு நான் 10க்கு வந்து ஒரு 5 மார்க்ஸ் கொடுப்பேன். கைஸ், that's it for today's video. Hope you all like this video. இதில் நான் காமிச்ச ட்ரெஸ்ஸஸ் அண்ட் அதோட ரிவ்யூஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புறேன். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு என்ன ஹால் வீடியோ வேணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நான் உள்ளே போட்டிருக்கேன் இந்த ஒயிட் டிஷர்ட்மே வந்துட்டு I got it from மீஷோ அரவுண்ட் 200 சம்திங்க்கு. பட் ரொம்பவே நல்லா இருக்கு. இன்கேஸ் உங்களுக்கு லிங்க் வேணா நான் டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன், போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க. அவங்க எல்லாரையும் ஒரு சூப்பர் டூப்பர் வீடியோவில் வந்து பார்க்குறேன். Until then, it's bye bye from Lavanya. Tada, bye bye.